ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 36 அத்தியாயம் 8. வேண்டாம் மறுபிறவி. மறுபிறவியின் முடிவற்ற சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதே மனித வாழ்வின் நோக்கம் என்று பாரதத்தின் புராதன சாதுக்கள் அறிவுறுத்துகின்றனர். வேண்டாம் மறுபிறவி என்று அவர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர். பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கிய உயிர்வாளிகளின் நிலையினை கிரேக்க நாயகர்களில் ஒருவனான ஷிஷைபாக்ஸ் என்னும் கொரிந்த் நாட்டு அரசனுடன் ஒப்பிடலாம். அவன் தன்னை கடவுளை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதினான். ஆனால் வெல்ல முடியாத விதியினால் காலப்போக்கில் அவன் ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டான். அவன் பெற்ற தண்டனை யாதெனில் மாபெரும் பாறை ஒன்றினை மலை உச்சிக்கு உருட்டிச் செல்ல வேண்டும் என்பது. ஆனால் அப்பாறை மலை உச்சியை அடைந்த போது ஒவ்வொரு முறையும் அது மீண்டும் கீழே உருட்டப்பட்டு அதனை மீண்டும் உச்சிக்கு எடுத்து செல்லும்படி முடிவின்றி கட்டாயப்படுத்தப்பட்டான். அதுபோல ஜட உலகில் உள்ள உயிர்வாளி தனது ஒரு பிறவியை முடித்தவுடன் மறுபிறவியின் விதிகளால் மற்றொரு பிறவியை ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு பிறவியிலும் பௌதிக நோக்கங்களை அடைவதற்காக கடுமையாக உழைக்கிறான். ஆனால் அவனது முயற்சிகள் எப்போதும் தோல்வியிலேயே முடிகின்றன. அடுத்த பிறவியில் அவன் மீண்டும் எல்லாவற்றையும் புதியதாக தொடங்க வேண்டும். இருப்பினும் நாம் ஷிஷைபாக்ஸ் அல்ல என்பது அதிர்ஷ்டமே. பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து வெளியேற நமக்கு வழி உண்டு. நான் இந்த உடல் அல்ல என்னும் அறிவே அதன் முதல் படி. அகம் பிரம்மாஸ்மி, நான் தூய்மையான ஆத்மா என்று வேதங்கள் உரைக்கின்றன. ஆத்மாக்களாகிய நமக்கும் பரமாத்மாவான கிருஷ்ணர் அல்லது கடவுளுக்கும் இடையில் நித்தியமான உறவு உள்ளது. தனிப்பட்ட ஆத்மாவினை பரமாத்மா என்னும் நெருப்பில் இருந்து வெளிவரும் பொறிக்கு ஒப்பிடலாம். நெருப்பும் நெருப்பு பொறியும் தன்மையில் ஒத்திருப்பது போல தனிப்பட்ட ஆத்மாவும் முழுமுதற் கடவுளும் ஒரே ஆன்மீக தன்மையை கொண்டுள்ளனர். நித்தியத்துவம், அறிவு, ஆனந்தம் ஆகிய ஆன்மீக இயற்கையினை இருவருமே பகிர்ந்து கொள்கின்றனர். எல்லா உயிர்வாளிகளும் முதலில் ஆன்மீக உலகில் இறைவனின் தெய்வீக அன்பு தொண்டர்களாக இருந்து வந்தனர். ஆனால் அந்த உறவினை கைவிடும் உயிர்வாளி ஜட சக்தியின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறான். நித்தியமான அந்த ஆத்மா அதன் பின்னர் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறான். மறுபிறவியிலிருந்து விடுபடுவதற்கு கர்ம விதிகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்ம என்னும் சமஸ்கிருத வார்த்தை இயற்கையின் விதிகளை நிர்ணயிக்கும் கொள்கைகளை குறிக்கும். இது வினை எதிர்வினை என்னும் நவீன விஞ்ஞான கொள்கையை போன்றதாகும். சில நேரங்களில் எனக்கு நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்று நாம் கூறுவதுண்டு. நமக்கு ஏற்படும் நல்லவைக்கும் தீயவைக்கும் நாமே பொறுப்பு என்பதை நாம் ஓரளவிற்கு உணர்ந்தாலும் அதன் சரியான வழிமுறை நமக்கு தெரிவதில்லை. இலக்கியங்களை பயிலும் மாணவர்கள் கூட அதில் விவரிக்கப்பட்டுள்ள தீய நபர்களின் துயரமான முடிவினை கவிதை மரபு என்று கூறிவிடுகின்றனர். மத அறிஞர்களோ கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், வினை வினைத்தவன் வினை அறுப்பான் போன்ற சூத்திரங்களின் பொருளை அறிவதற்காக பல்வேறு விவாதங்களில் ஈடுபடுகின்றனர். ஆனால் கர்ம விதிகளோ இத்தகைய தெளிவற்ற கருத்துகள் மற்றும் சூத்திரங்களுக்கு அப்பாற்பட்டு வினை மற்றும் எதிர்வினைகளின் பூரண விஞ்ஞானத்தை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இவை மறுபிறவியின் கருத்துகளுடன் மிகவும் ஒன்றியுள்ளன. இப்பிறவியில் நாம் செய்யும் செயல்களாலும் நமது எண்ணங்களாலும் நாமே நமது அடுத்த உடலை தயார் செய்கிறோம். இவ்வுடல் உயர்ந்ததாக அல்லது தாழ்ந்ததாக இருக்கலாம். மனித பிறவி மிகவும் அரிதானது. இலட்சக்கணக்கான தாழ்ந்த பிறவிகளை கடந்த பின்னரே ஆத்மா மனித உடலை பெறுகிறான். இத்தகு மனித உடலில் மட்டுமே கர்ம விதிகளை புரிந்து கொள்வதற்கான அறிவு அவனிடம் உள்ளது. இந்த அறிவை பயன்படுத்தி அவனால் மறுபிறவியில் இருந்து விடுபட முடியும். ஜட வாழ்வின் துன்பங்களில் இருந்து தப்பிப்பதற்கு உள்ள ஒரே வழி மனித பிறவி மட்டுமே. மனித பிறவியை தவறாக பயன்படுத்துவதும் தன்னுணர்வை அடையாமல் இருப்பதும் அவன் ஒரு நாய் அல்லது கழுதையை விட உயர்ந்தவன் அல்ல என்பதை காட்டுகிறது. ஆன்மீக உணர்வு என்னும் தமது தூய்மையான கண்ணாடியை மறைக்கும் தூசியை போன்றதே கர்மத்தின் எதிர்வினைகள். இதன் களங்கங்களை இறைவனின் திருப்பெயர்களை கொண்ட ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக நீக்கிவிட முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கர்ம வினைகளிலிருந்து ஒருவனை விடுபட செய்யும் இந்த மந்திரத்தின் சக்தி வேத நூல்கள் அனைத்திலும் விளக்கப்பட்டுள்ளது. இது முக்திக்கான மாபெரும் மந்திரம் என்று அழைக்கப்படுவதுண்டு.
கிருஷ்ணரின் திருநாமத்தை அறியாமல் உச்சரித்தால் கூட பிறப்பு இறப்பு என்னும் சிக்கலான வலையில் அகப்பட்டுள்ள உயிர்வாளிகள் உடனடியாக விடுதலை பெற முடியும் என்று புராணங்களிலேயே மிகவும் உன்னதமான ஸ்ரீமத் பாகவதம் அறிவுறுத்துகின்றது. கிருஷ்ண என்னும் இப்பெயர் மிகவும் மங்களகரமானது. இதனை உச்சரிப்பவன் யாராக இருந்தாலும் அவன் பற்பல பிறவிகளில் செய்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகிறான் என்று விஷ்ணு தர்மம் கூறுகிறது. தற்போதைய இழிவடைந்த யுகத்தில் முக்தி அடைவதற்கான சுலபமான வழி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதே என்று புருகன் நாராதீய புராணம் போற்றுகின்றது. இருப்பினும் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தின் பூரண பலனை பெற பகவான் கிருஷ்ணரிடம் இருந்து வரும் சீட பரம்பரையின் வழிவந்த ஆன்மீக குருவிடம் இருந்து இதனை பெற வேண்டும். இத்தகு தகுதி வாய்ந்த குருவின் கருணையால் மட்டுமே பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுபட முடியும். சைதன்ய சரிதாமிருதத்தில் சாக்ஷாத் கடவுளேயான சைதன்ய மகாபிரபு பின்வருமாறு உறுதி செய்கிறார். எல்லா உயிர்வாளிகளும் தத்தமது கர்மங்களுக்கு ஏற்ப பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டுள்ளனர். சிலர் உயர் கிரகங்களுக்கு செல்கின்றனர், சிலர் தாழ்ந்த கிரகங்களுக்கு செல்கின்றனர். இவ்வாறு திரியும் கோடிக்கணக்கான ஜீவன்களில் அதிர்ஷ்டம் வாய்ந்த ஓர் உயிர்வாளிக்கு கிருஷ்ணரின் கருணையால் தகுதி வாய்ந்த ஆன்மீக குருவை தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிட்டுகிறது. அத்தகு உண்மையான ஆன்மீக குருவை எவ்வாறு அங்கீகரிக்க முடியும்? முதலாவதாக அவர் பகவான் கிருஷ்ணரிலிருந்து வரும் அங்கீகரிக்கப்பட்ட சீட பரம்பரையில் நிலை பெற்றிருக்க வேண்டியது அவசியம். அந்த உண்மையான ஆன்மீக குரு தனது சொந்த குருவிடம் இருந்து கேட்டறிந்த போதனைகளை எவ்வித மாற்றமும் இல்லாமல் அப்படியே உபதேசிப்பார். அவர் அருவவாதியோ சூன்யவாதியோ அல்ல, மாறாக பரமபுருஷ பகவானின் பிரதிநிதியாவார். இவை மட்டுமின்றி உண்மையான ஆன்மீக குருவானவர் பாவ செயல்களிலிருந்து, குறிப்பாக புலால் உண்ணுதல், தகாத பாலுறவு கொள்ளுதல், சூதாடுதல், போதைப் பொருள் உபயோகித்தல் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவராகவும் 24 மணி நேரமும் இடையராது இறையுணர்வில் ஆழ்ந்தவராகவும் இருப்பார். அப்படிப்பட்ட ஆன்மீக குருவால் மட்டுமே ஒருவனை மறுபிறவியிலிருந்து விடுவிக்க முடியும். பௌதீக வாழ்வினை பிறப்பு இறப்பு என்னும் அகண்ட கடலுடன் ஒப்பிடலாம். மனித வாழ்வானது அக்கடலை கடக்கும் ஆற்றல் பெற்ற படகை போன்றது. ஆன்மீக குரு அப்படகின் மாலுமியாவர். ஆன்மீக இயற்கையை மீண்டும் பெறுவதற்கான நெறிகளை அவர் தனது சீடனுக்கு போதிக்கின்றார். சீடனுக்கு தீட்சை வழங்கும் போது அவனது எஞ்சிய கர்மங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக குரு ஒப்புக்கொள்கிறார். அவரது அறிவுரைகளை சீடன் சரியாக பின்பற்றினால் மறுபிறவியின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற முடியும். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியாரான ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு முறை பின்வருமாறு எழுதினார். குருவானவர் மாபெரும் பொறுப்பை ஏற்றுள்ளார். தனது சீடனுக்கு முறையாக வழிகாட்டுவதன் மூலமாக சீடன் பக்குவமான நிலையை, அமரத்துவ நிலையை அடைவதற்கு அவர் உதவுகிறார். சீடனை முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல வழிநடத்துவதில் குருவானவர் திறமையானவராக இருக்க வேண்டும். மேலும் ஸ்ரீல பிரபுபாதர் பலமுறை உறுதியளித்துள்ளது யாதெனில், எல்லா காரணங்களுக்கும் காரணமான கிருஷ்ணரை பற்றி கேட்டால் போதும், வேறு எதை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அது நிச்சயம் முக்திக்கு வழிவகுக்கும். மிக்க நன்றி. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான கர்மத்தில் இருந்தும் மறுபிறவியில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கான நடைமுறை யுக்திகள் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.